அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆன் கூறும் இந்த வசனங்களை கொஞ்சம் கவனியுங்கள். மனிதன் எவ்வாறு கைசேதப்பட போகிறான் என்பதை இந்த வசனங்கள் கூறுகின்றன. எனவே நாம் கைசேதத்துக்கு முன் விழித்துக் கொள்வோம். அல்லாஹ் சொல்கிறான், யா லைத்தனி குந்து துராபா, நானும் மண்ணோடு மண்ணாக ஆகியிருக்க வேண்டுமே என்று அந்த நாளில் இறை நிராகரிப்பாளர்கள் கைசேதப்படுவார்கள். அல்லாஹு தஆலா ஏனைய உயிரினங்களுக்கு மத்தியிலே அவர்களுடைய தீர்ப்புகள் முடிந்த பிறகு அவர்களுக்கு மண்ணோடு மண்ணாக ஆகிவிடுமாறு கட்டளையிடப்படும். அந்த நேரத்திலே காஃபிர்கள் கைசேதப்படுவார்கள், நானும் மண்ணோடு மண்ணாக ஆகியிருக்க வேண்டுமே என்று. எனவே அவர்களுக்கு இவ்வுலகில் வாய்ப்புண்டு. ஒரே இறைவனை நம்பிக்கை கொண்டு அவன் வழங்கிய நேரான வழியை, இஸ்லாத்தை ஏற்று வாழ்வதன் மூலம், இந்த கைசேதத்தின் மூலம் அவர்கள் விடுபட முடியும். அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், யா லைத்தனி கத்தம்து லிஹயாத்தி, எனது வாழ்வுக்காக நான் முற்படுத்தியவைகள் கைசேதமாகிவிட்டதே என்று மனிதன் கைசேதப்படுவான். அதாவது எனது வாழ்வுக்காக என்று இங்கு அவன் கூறுவது நாளை மறுமையுடைய நாளில். அன்பிற்குரியவர்களே, மறுமையில்தான் அவன் புரிந்து கொள்வான் உண்மையான வாழ்வு இந்த மறுமை வாழ்வுதான் என்பதை. அதனால்தான் எனது வாழ்வுக்காக நான் முற்படுத்தியவைகள் என்று அவன் கைசேதப்பட போகிறான். அன்பிற்குரியவர்களே, இவ்வுலகிலே மனிதனுக்கு விழித்து கொள்வதற்கு இந்த வசனம் மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் எதை தனது கபருக்காக, மன்னரைக்காக, மறுமைக்காக எதை முற்படுத்துகிறோம் என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அங்கு நிச்சயமாக மனிதன் கைசேதப்படுவான், நன்மைகள் அல்லாதவைகளை அவன் முற்படுத்தி இருந்தால். அதே போன்று மூன்றாவது வசனம், யா லைத்தனி இத்தகத்து மஅர் ரசூலி சபீலா, இதில் மனிதன் எப்படி கைசேதப்படுவான் என்று சொன்னால், அதாவது அல்லாஹுடைய தூதருடைய அந்த வழியை நான் எடுத்திருக்க வேண்டுமே என்று கைசேதப்படுவான். ஏனென்றால் அதுவல்லாத வழிகளை அவன் எடுத்துக்கொண்டு வழிகட்டு விடுகிறான். அங்குதான் அவன் கைசேதப்படுவான். நான் அல்லாஹ்வின் தூதருடைய அந்த வழியை அந்த வழியை உறுதியாக பற்றி பிடித்திருக்க வேண்டுமே என்று கைசேதப்படுவான். எனவே இன்று நபி வழி அல்லாத வழிகளுக்கு அழைப்பவர்கள் என்று நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிதஅத்துகளின் பால் அழைப்பவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் செய்யவில்லை என்று தெளிவாக தெரிந்திருந்தும் என்ன செய்கிறார்கள்? பிதஅத்துகளை செய்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய பேரிலேயே பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்று ஒரு பிதஅத்தை உருவாக்கி செய்து கொண்டிருக்கிறார்கள். நபியை புகழுகிறோம் என்று சொல்லி வரம்பு மீறி மௌலிதுகளை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, நாம் நாளை மறுமையுடைய நாளில் எதை நினைத்து கைசேதப்படுவோம் என்றால், நாம் அல்லாஹுடைய தூதருடைய வழியை நாம் பின்பற்றி இருக்க வேண்டுமே. அல்லாஹ் மற்றும் ஒரு இடத்துல சொல்கிறான், யா லைத்தனா அத்தஅன அல்லாஹ வ அத்தஅன ரசூலா, நாம் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் பின்பற்றி இருக்க வேண்டாமா என்று கைசேதப்படுவார்கள். நாம் நமது வகாலு ரப்பனா இன்னா அத்தஅனா சாதத்தனா வ குபராஅனா ஃபஅவல்லூன சபீலா, நமது பெரியவர்கள், நமது பெரியார்கள் என்பவர்கள் எல்லாம் நாம் பின்பற்றி அவர்கள் எம்மை வழிகெடுத்து விட்டார்கள். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், யா லைத்தனி லம் ஊத கிதாபியா, எனவே வழக்கரத்தில் அந்த ஏடு கொடுக்கப்படாதவர்கள் எப்படி கைசேதப்படுவார்கள்? இந்த ஏடு வழங்கப்படாமல் இருந்திருக்க வேண்டும் என்று கைசேதப்படுவார்கள். எனவே நாம் நமது வழக்கரத்தில் நமது ஏட்டை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் நமது செயல்பாடுகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று லைத்தனீலம் அத்தகை ஃபுலானன் ஹலீலா, நாம் இன்னாரை எனது உற்ற நண்பனாக நான் எடுத்திருக்க கூடாதே என்று கைசேதப்படுவான். எனவே நாம் யாரை நட்பு கொள்கிறோம், யாரோடு நண்பர்களாக இருக்கிறோம் என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். நம்மை வழிகேட்டிலே இழுத்து செல்லக்கூடிய நட்பிலிருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அந்த நட்பு எம்மை
நரகத்துக்கு இழுத்துச் சென்றுவிடும். அந்த நட்பை பற்றி அவன் நாளை மறுமையில் கை சேதப்படுவான். ஆனால் கை சேதப்பட்டு எந்த ஒரு பயனும் இல்லை. எனவே நறுமையான சகோதரர்களே, இவைகளை எல்லாம் அல்லாஹ் முன்கூட்டியே நமக்கு குர்ஆனிலே கூறியிருக்கிறான். எதற்காக என்றால், மறுமையில் நீங்கள் கை சேதப்பட்டு பயனில்லை, இன்றே நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் குர்ஆனுடைய இந்த வசனங்களை நன்றாக நாம் விளங்குவோம். நமது வாழ்வை நாம் சரியான பாதையிலே நாம் செலுத்துவோம், சரியான பாதையில் நாம் பயணிப்போம். இவ்வாறு கை சேதப்படுவதிலிருந்து நாம் நம்மை காத்துக்கொள்வோம். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.